உங்களோட வாழ்க்கையிலையும் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது தேவன் எனக்கு நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் விசுவாசிக்கிறேன். வேதம் சொல்றது விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேர் நீங்க உண்மையா விசுவாசிக்கிறீங்களோ? நீங்க உண்மையா விசுவாசிக்கிறீங்க, என் தேவன் எனக்கு சொன்னதை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், என் தேவன் எனக்கு சொன்னதை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்ன சொல்லுவோமா? என் தேவன் எனக்கு சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார், என் தேவன் எனக்கு சொன்னதை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நிச்சயமா அவருடைய வாழ்க்கையில அவர் சொன்னவைகளை நிச்சயம் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோபு அழகா சொல்றான், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தை ஒன்றே ஒன்றுதான், நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இன்னார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் இன்னார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்கிற சிறிய ஆட்கள் முதல் பெரிய ஆள் வரைக்கும் நீங்க ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்து கொள்ளலாட்டி ஒரு விசுவாசம் அசைகிற விசுவாசமா தான் இருக்கும். நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்க மாட்டீங்க, நீங்க கடவுளுக்குள்ள உறுதியா இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு கிழமை அங்க போவீங்க, ஒரு கிழமை இங்க வருவீங்க. இப்படியே என்னது ரெண்டு பக்கம் ரெண்டு தோணியில கால் வச்சு நடக்கிற வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனா விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றதை அறிந்து கொண்ட ஒரு விசுவாசி அவன் விசுவாசத்துல உறுதியா இருப்பான். அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் அவன் எப்படி இருப்பான்? விசுவாசத்துல நிலைத்திருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?